Hey people, நான் உங்கள் சஞ்சய் சந்துரு நம்ம ப்ரீஸ் எலிமினேட் பேஜுக்காகங்க. ஆமா, இந்த வாட்டி ரெட் வெல்வெட் கேக் தான் ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். அது எப்படின்னே தெரியாது. மீதி பேருக்கு பண்ணி நான் ஆர்டர்ஸ் கொடுக்கும் போதோ இல்ல எங்க அப்பா பர்த்டேக்கு செஞ்சப்பயோ ஒரு வாட்டி கூட மிஸ் ஆகல. நமக்கு நாமளே செய்யறோம்னாவோ இல்ல வீடியோ எடுக்கிறோம்னாலோ இன்னும் கான்சியஸ் ஆகும்னே தெரியாது. அப்படி ஒரு சொதப்பல். அதாவது கேக் அவ்வளோ பர்ஃபெக்டா வந்துருச்சு. நான் மொத்தமா சொதப்பிருந்தா கூட விட்டுருப்பேன். பட் கேக் அவ்வளோ பர்ஃபெக்டா வந்து ஐசிங்ல ஒரு இன்கிரீடியன்ட் மாறினதுனால இவ்வளவு பெரிய சொதப்பல் நடந்தது. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. பட் சாப்பிட்டு பார்த்தோன்னே அப்படியே கூல் டவுன் ஆயிட்டேன். டேஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் நம்ம இன்னொருத்தர் காட்டுறோம் அப்படின்னும் போது நம்ம இப்படி சொதப்பக்கூடாது அப்படின்னு ஒரு டென்ஷன். பட் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. ஆல்ரெடி நீங்க ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் இயர் இருக்கும் கிறிஸ்மஸ் டைம்ல நான் வந்து இதுல ரெட் வெல்வெட் செஞ்சேன். அப்ப வந்து கேக்கும் சொதப்புச்சு, ஃப்ராஸ்டிங் சொதப்புச்சு, எல்லாமே சொதப்புச்சு. பட் இந்த வாட்டி 1 இயர்க்குள்ள நான் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி வச்சிருந்தேன். அதை நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரே இன்கிரீடியன்ட் அன்னைக்கு வந்து காலையில இருந்து ப்ரௌனி ஆர்டர்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதை எடுத்து பேக் பண்ணி கிவ் அவேக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். ஸோ இதெல்லாம் பேக் பண்ணி அமுச்சு முடிச்சு டயர்ட்ல ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். பட் இல்ல, சரி நம்ம பர்த்டேக்கு நம்ம செஞ்சாகணும் சொல்லி நான் என்ன பண்ணேன், ரெட் வெல்வெட் செய்ய ஆரம்பிச்சேன். அப்பதான் இந்த மிஸ்டேக் ஆரம்பிச்சது. ஒரு இன்கிரீடியன்ட் மில்க் மேடுக்கு பதிலாக ஃப்ரெஷ் கிரீம் இந்த ரெசிபியில போட்டீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டா வரும். நான் ஆல்ரெடி இதை பண்ணி எடுத்த போட்டோஸையும் நான் காட்டுறேன் எவ்வளோ பர்ஃபெக்டா நான் கேக் செஞ்சிருக்கேன்றது. ஸோ அதனால அந்த ஒரு பெரிய சொதப்பல் தான் நடந்தது இந்த வீடியோல, நீங்க பாப்பீங்க. அண்ட் அதே மாதிரி கிவ் அவேக்கு 2 பேருக்குமே ப்ரௌனி சென்ட் பண்ணியாச்சு சக்சஸ்ஃபுல்லி. 2 பேருமே இங்க சென்னையில இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு நான் டன்ஸோ பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது தமிழ்நாட்டுல வேற வேற ஸ்டேட்ல இருந்தாங்க. திருப்பூர் அப்புறம் புதுக்கோட்டை அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப்ஸோ 2 ஊர்ல இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே போட்டு கொரியர் அனுப்பிச்சாச்சு. ஸோ நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் ப்ரீஸ் எலிமினேட் பேஜ்ல இருந்து கேக்ஸ் ப்ரௌனிஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியில அவைலபிள் கிடைச்சிடும். ஒரு 1 or 2 டேஸ்ல உங்களுக்கு ரீச் ஆயிடும். ஏன்னா அதை செஞ்சு ஃப்ரெஷ்ஷா கூல் டவுன் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதை பேக் பண்ணி அனுப்ப முடியும். சூடா அனுப்ப முடியாது. ஸோ ஹெவி பேக்கிங் பண்ணி அதை அனுப்பிச்சு வச்சிருவேன். ஸோ அதனால உங்களுக்கு இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் பேஜ்லயோ இல்லை யூடியூப் கமெண்ட்லயோ நீங்க சொன்னீங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணி நான் ஆர்டர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? மற்றபடி வேற என்ன அப்டேட்ஸ்? பர்த்டே வீக் முடிஞ்சுது. புரட்டாசின்றதுனால ஒரே வெஜ்ஜா போச்சு. ஸோ அது நீங்களே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் லைஃப் அப்டேட்ஸ். அதுக்கப்புறம் மேலும் இதே மாதிரி பர்பல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ்லாம் வரத்துக்கு காத்துன்னு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஓவர் டு த குக்கிங் எப்படி ரெட் வெல்வெட் நான் அழகா பண்ணுன்றது நீங்க பாப்பீங்க. அதுக்கு முன்னாடி என் பர்த்டே செலிப்ரேஷனோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸும் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பார்த்துருங்க. ஹே பீப்புள், அக்டோபர் ஆரம்பிச்சிருச்சு. இதோட எங்க வீட்டில் லைனாக ஃபங்க்ஷன்ஸ் தான். ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது, எல்லாம் ஒரு செலிப்ரேஷன்ஸ் தான் வச்சுக்கலாம். என் பர்த்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஷாப்பிங் போகலான்னு சொல்லி நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோம். அதுக்கே மத்தியானம் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு டைரக்டாக சாப்பிட போயிடலான்றதுக்காக போனால் புரட்டாசி மாதங்க வெஜ்ஜு தான் ஸ்பெஷல்ன்ற மாதிரி கீதமுக்கு தான் வந்திருந்தோம் நாங்கள் ஸ்ரீநகரில். ஸோ இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோன்னு பார்த்தா அவ்வளோ பேர் நின்றுன்னு இருக்காங்க லைனில். என்னடான்னு பார்த்தா டோக்கனை போட்டுட்டு நாங்கள் அவ்வளோ நேரம் லைனில் நின்று அதுக்கப்புறமா போனோம். சரி வந்துட்டோம், நல்லா ஸ்பெஷலாக எதாவது வாங்கி சாப்பிடுவோன்னு சொல்லி நார்த் இந்தியன் தாலி வாங்கி சாப்பிட்டேன். சவுத் இந்தியன் மூடு கொஞ்சம் இல்லை. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக நிறைய வாட்டி சாமி கும்பிட்டு வீட்டில் நல்லா சாப்பிட்டாச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன் மீல்ஸ் நல்லா டொமேட்டோ சூப்போட கொடுத்துருந்தாங்க. வேறு லெவலில் இருந்தது. ஸோ எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து ஷாப்பிங்க்கு. அதுக்கப்புறம் திடீர்னு அலைஞ்சு ஷாப்பிங் பண்ண அவசரத்தில் நான் எதுவுமே வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பட் இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ரெட் வெல்வெட் இந்த கேக் சொதப்பிடுச்சு. அது இல்லாமல் அதில் முட்டை போடுறதுனால வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க புரட்டாசி மாதம். ஸோ நம்ம ஐஸ்கிரீம் கேக் வாங்கி கட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால வாங்கி கட் பண்ணியாச்சுங்க. ஸோ அந்த கேக்கோட ஒரே போராட்டமாக போச்சு. இதுதான் என் பர்த்டேவோட சம்மரி. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு பேக்கிங்க போயிடலாமா? ஸோ ரெட் வெல்வெட்டை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் ஆக்சுவலி சாக்லேட் கேக். நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல. ஸோ அது வந்து சாக்லேட் கேக் தான். கூட வந்து சாக்லேட் ஃப்ராஸ்டிங் இல்லாமல் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் செய்வேன். உடனே என்னடா கேக்கில் சீஸ் எல்லாம் போடுறோன்னு நம்ம நினைக்க தேவையில்லை. அது வந்து க்ரீம் சீஸ் தான்.
ஸோ யூஸ்வலாக நிறைய கேக்கில் வந்து விப்பிங் க்ரீம் போடுவாங்க, அந்த மாதிரி இல்லைங்க. இது வந்து க்ரீம் சீஸ் வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த பாலில் பன்னீர் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி எடுத்துட்டு அதை வந்து மிக்சியில் நல்லா லெமன் இதெல்லாம் போட்டு நல்லா அடித்து கர்ட் மாதிரி பண்ணுறது தான் க்ரீம் சீஸு. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கெட் இன் டு ரெட் வெல்வெட் ப்ராசஸ்க்கு முக்கியமாக நம்ம வந்து பட்டர் மில்க் செய்யணும். ஸோ அது வந்து ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். ஒரு கப் பாலுக்கு ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணாலே போதும். பட் இதில் ரொம்ப கம்மியாக இருந்தது ஜூஸுன்றதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரணும் கரெக்டாக உங்களுக்கு. ஸோ அதனால் லெமனை எடுத்து காய்ச்சலாம் வேணாம், நீங்கள் பாலை டேரெக்டாக பேக்கெட்லேருந்து ஊற்றி கோல்டு மில்க்லேயே நீங்கள் வந்து இந்த லெமனை பிழிஞ்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ அது ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் டைம் கொடுத்தா கரெக்டாக இருக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே அது செட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பட்டர் மில்க் இந்த ப்ராசஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ ஏன்னா நம்ம இந்த கேக்குக்கு வேறு எந்த பட்டரோ இதெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, இது மட்டும்தான் அந்த பேஸ் கண்டென்ட்டு. எக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு எக்கு தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் இது ஒரு முக்கியமான சப்ஸ்டியூட். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். பட்டர் மில்க்குன்னு ஒன்று ரொம்ப த்ரெட்டன் ஆகிக்க வேண்டாம் ரெசிபியில், ஐயோ இப்படிலாம் கொடுத்துருக்காங்களேன்றது. இதை நம்ம டக்குன்னு வீட்டிலேயே நம்மளே செஞ்சிடலாங்க. ஸோ யூஸ்வலாக பாரம்பரியமாக இப்படி தான் ரெட் வெல்வெட்ஸ் எல்லாமே செஞ்சுன்னு இருக்காங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது வெட் இன்க்ரீடியன்ட். ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணணும் நிறைய. அதுக்கு முன்னாடி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? ஒரு 1.25 கப், ஒரு கப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு கப்பில் 1/4 கப் மைதா. இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா சளிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 3/4 கப் சுகர். ஸோ மீதி ரெசிபிக்கு போடுற அளவுக்கு நிறைய சுகர் இதில் ஆட் பண்ண தேவையில்லை. அண்ட் என்ன மாதிரி புத்திசாலித்தனமாக அந்த சீவில் வந்து சுகரை சளிச்சிடலாம் நீங்கள் நினைக்காதீங்க. பவுடர் சுகர்னால் பண்ணியிருக்கலாம், அதனால் நான் அப்படியே எடுத்து கவுத்துட்டேன் போராடி பார்த்துட்டு. அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடருங்க. ஆமாம், இது சாக்லேட் கேக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. இதில் வந்து நம்ம சாக்லேட்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, இந்த கொக்கோ பவுடர் போட்டாலே போதும், நல்ல ஃப்ளேவர் தரும். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோ பவுடர் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து வீக்ஃபீல்ட் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சினமன் பவுடர் ஒரு ½ டீஸ்பூன் கம்மி குவான்டிட்டி. ஸோ ½ டீஸ்பூன் போட்டாலே போதும். அது ஒரு சின்ன ஃப்ளேவர் சேஞ்ச் பண்ணும், பட் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரிசல்ட். ஸோ சினமன் பவுடர் வேணால் வேறு எதுவும் இல்லைங்க, பட்டையே பவுடர் பண்ணுது. ஸோ அது நம்ம வீட்டில் இருக்கிற பட்டையெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் அதை போட தேவையில்லை. அதனால் கடையில் ஏதாவது சினமன் பவுடர் இருந்தால் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது லைட்டாக தான் ஆட் பண்ணுறோன்னும் போது நீங்கள் இதுவும் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தா பேக்கிங் சோடா தான் போட போகிறோம். ஒரு ½ டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டால் போதும். இந்த கேக்கில் நம்ம பேக்கிங் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ ஒரு ½ டீஸ்பூன் பேக்கிங் சோடா இருந்தாலே போதும். எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு, நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க, எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல். சுகர் மட்டும் நீங்கள் அப்படியே போட்டால் போதும், மிக்சியில் போட்டு அடித்து ஆட் பண்ண வேண்டாம். ஸோ கிரானுலேட்டடாகவே இருந்தாலே போதும். இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு சைடில் ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, இதுதான் நம்ம நிறைய கடையில் கேக் மிக்ஸ்ன்னு வாங்குகிறோம். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ கரெக்டாக இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ½ அன் ஹவர் ஆகிடுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு முட்டை எடுத்து அந்த நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம்ல பட்டர் மில்க், அதில் வந்து ஒரு முட்டையை அப்படியே டைரெக்டாக போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்லாம் நம்ம போடும்போது செய்வோம்ல, ஸோ பாலில் பட்டர் போட்டு அடித்து, பாலில் முட்டையை போட்டு நல்லா அடித்து, ஸோ அந்த மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. நம்ம வேறு எந்த கேக்ஸோ எதுக்குமே வந்து ஃபுட் கலரிங் ஆட் பண்ண மாட்டோம். இந்த ஒரே ஒரு கேக் மட்டும்தான். ஏன்னா நேம்ஸ் நீட்ஸ் இல்லை ரெட் வெல்வெட்டுன்றதுனால நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சாக்லேட் கேக் மாதிரி தான் வரும், ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ ஜெல் ஃபுட் கலரிங்காக வாங்குங்க. லிக்விட் ஃபுட் கலரிங்னால் ரொம்ப டிசால்வ் ஆகிடும். இப்போ வந்து முன்னாடிலாம் நிறைய இடத்துல இது கிடைக்காது, இப்போல்லாம் ஈஸியில் அவைலபிளாக இருக்குது எல்லா இடத்துலையுமே. ஸோ அதனால் ஜெல் ஃபுட் கலரிங் வாங்கி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும், நல்ல கலர் வரும். அதுக்கப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டால் போதும். வெனிலா எசன்ஸே நம்ம ஊர்லலாம் 20 ருபீஸுக்கு கிடைக்கும். நீங்கள் அது வாங்கி போட்டிங்கன்னா அதில் ஒரு சின்ன கெமிக்கல் ஃப்ளேவர் வரும், எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் என் பேக்கிங் எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த பியூர் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு டப்பா 500 ருபீஸ். ஐ நோ, பட் இட்ஸ் ஒர்த் த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற மாதிரி நான் வாங்கி வச்சுருப்பேன். எனக்கு வர எல்லா ஆர்டர்ஸ், கேக் ஆர்டர்ஸ் எல்லாத்துக்குமே இதான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு குவாலிட்டி ரொம்ப முக்கியம் கேக்கில். ஸோ சாப்பிடும் போது அந்த ஒரு கெமிக்கல் ஃப்ளேவர் வரக்கூடாதுன்றதுக்காக தான். அதுக்கப்புறமா 3/4 கப் எண்ணெயும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதுதான் இதுக்கு பேஸ். ஏன்னா நம்ம பட்டர் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ அதனால் எண்ணெயும் போட்டு கலந்துட்டு வெட் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டிய டைமுங்க. நீங்கள் ஹேண்ட் பீட்டர் இருந்ததுன்னா வச்சு நீங்கள் ரொம்ப நேரம் ஓட்டலாம். பட்
அதெல்லாம் இந்த ரெசிபிஸ்க்கு எதுக்குமே தேவைப்படாது. ப்ரௌனிக்கோ இதுக்கெல்லாம் ஈஸியாக கையில் இருக்கிற விஸ்கை வச்சே ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் நல்லா விஸ்க் பண்ணாலே போதும், நல்லா ஃபார்ம் ஆகி வரும் கன்சிஸ்டன்சி. அண்ட் வாசனை சொல்லவே வேணாம், அவ்வளோ ரிச்சாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி ஒரு ஃப்ளேவர் ட்ரை பண்ணியிருப்பீங்களானே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ரிச்னஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு நார்மல் ஸ்பாஞ்ச் கேக் இதெல்லாம் செய்கிறதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ரெட் வெல்வெட்டுன்னு ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா அதோட டெக்ஸ்சருக்காக தாங்க வெல்வெட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. வாயில் போட்டால் அப்படி கரையும், அவ்வளோ ஒரு சில்க் அண்ட் ஸ்மூத்தி டெக்ஸ்சராக இருக்கும் கேக்கு, ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 9 inch டின், யூஸ்வலாக நம்ம ப்ரௌனி பேக் பண்ணுற டின்லேயே இதை பேக் பண்ண போகிறோம். ஸோ நல்லா திருப்பி கடைசியாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த பேனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு பேனை போட்டு நல்லா ஒரு 4 வாட்டி டேப் பண்ணிங்கன்னா ஏர் பபிள்ஸ் எது இருந்தாலுமே மேலே வந்துடுங்க. ஸோ அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அதை மேலே இந்த சர்ஃபேஸ் லேயருக்கு வந்துருச்சுன்னா அதுவாகவே பாப் அவுட் ஆகிடும். ஸோ ஆகி முடிச்சதுக்கப்புறமா லெட்ஸ் கோ டு தி அவனை செட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நம்ம ஓடிஜியில் டைமிங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 minutes பேக் பண்ணாலே போதும் இந்த கேக்கை. ஸோ இது வந்து 180 degree செல்சியஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுப்போம். ஆன் பண்ணி ஒரு 5 minutes விட்டிங்கன்னா அது அந்த டெம்பரேச்சருக்கு வந்து ரீச் ஆகிடும். ஸோ ரீச் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அவனில் இதை வச்சா போதும். 1/2 hour தான் மேக்ஸிமமே. ஸோ நீங்கள் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ஒரு 5 minutes வைக்கலாம். ஆனால் நான் சொல்கிற மாதிரிங்க, நீங்கள் நடுவில் எடுத்து டெஸ்ட் பண்ணணும் ஒன்றுமே அவசியமே கிடையாது, ஏன்னா அவ்வளோ அழகாக வந்துடும் அவுட்புட். ஸோ நான் சொல்கிற டைமிங்கை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 180 degree செல்சியஸில் 30 to 35 minutes வச்சாலே போதும், அவ்வளோ கரெக்டாக குக் ஆகி வரும். பட் என்ன ஃபால்ட் ஏது அப்படிலாம் நமக்கு தெரியாது. கேக் வந்து லைட்டாக ரைஸ் ஆகி ஒரு லைட்டாக கிராக் வந்து குக் ஆகிருந்தது. அச்சோ என்னடா இது இப்படி எழும்பிருச்சுன்னா நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. அவன்லேருந்து எடுத்து நல்லா கூல் டவுன் பண்ண விட்டிங்கனாலே போதும், அது வந்து அவ்வளோ அழகாக டிஃப்ளேட் ஆகி வரும். ரொம்பலாம் டிஃப்ளேட் ஆகாதுங்க, ஒரு நார்மல் கேக் ஹைட்டுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் இப்போ அவுட்புட்டை நீங்கள் பார்ப்பீங்க, அது சைடில் இருக்கிற அந்த பேக்கிங் பேப்பரில் நீங்கள் நல்ல குவான்டிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா, நல்ல குவாலிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா வரும். ஸோ கார்னர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். அது எங்கேயுமே வேஸ்ட்டாக போகுதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எடுத்து அதை ஒரு தனி டப்பாவில் போட்டு மேலே க்ரீம் சீஸ் அப்படியே போட்டு க்ரம்பிள் மாதிரி வச்சு சாப்பிடுவோம். நீங்கள் அதை பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ அழகாக ஒரு வாட்ச் ஸ்ட்ராப் மாதிரி அதோட டெக்ஸ்சர் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்றது. ஸோ கேக் அவ்வளோ அழகாக வந்ததுங்க. இப்போ தாங்க மெயின் சொதப்பல் ஸ்டார்டிங். இதுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ க்ரீம் சீஸ், விப்பிங் க்ரீமோட பவுடர், அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம், இது 3 தான் போட்டிருக்கணும். நான் அதுக்கு பதிலாக மில்க் மேடை என்ன யோசிச்சுட்டு வாங்கினேன்னு எனக்கு சத்தியமாக தெரிலங்க. பட் அதுதான் நம்ம பண்ண ஒரே மிஸ்டேக். ஸோ பவுடர் சுகரும் நம்ம எடுத்து வச்சுருப்போம் ரெசிபிக்கு யூஸ்வலாகவே. நான் இந்த வாட்டி ரெசிபி புக்கெலாம் பார்க்காம வச்சா இவ்வளோ வாட்டி செஞ்சுட்டுமே கான்ஃபிடென்ட்டாக செய்வோன்றதுக்காக செஞ்சேன். கரெக்டாக இந்த சொதப்பல் நடந்தது. கார்ட்டில் போய் தேடும் போது ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக மில்க் மேடுன்றது ஒரு பழக்க தோஷத்தில் போட்டு வாங்கி வச்சாச்சு. ஸோ இந்த ஒரு 4 இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும். பவுடர் சுகரு, இதில் ஸ்வீட்னர். ஸோ இதுக்கு மில்க் மேட் போடாமல் இருந்தால் இதுக்கு அவசியமே இல்லை, அந்த எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்லாம் வந்திருக்காது. ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு க்ரீம் சீஸையும் அந்த விப்பிங் க்ரீம் பவுடரையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வந்ததுக்கு அப்புறமா அது கூட வந்து ஃப்ரெஷ் க்ரீமையும் பவுடர் சுகரையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் நல்லா போட்டு பீட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிஃப் பீக்ஸாகவே அவ்வளோ அழகாக வரும். ஸோ அது வந்துருச்சுனாலே போதும், நம்மளோட விப்பிங் க்ரீம் இல்லை, நம்மளோட ஃப்ராஸ்டிங் ரெடி. ஸோ ஃப்ராஸ்டிங் ரெடி ஆனதுக்கப்புறமா பைப்பிங் பேக்கில் போட்டு செட் பண்ண வச்சிடலான்னு சொல்லி ஒரு பைப்பிங் பேக் எடுத்து அதுக்குள்ளே நாசில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து அந்த கவரை கொஞ்சமாக கட் பண்ணிட்டிங்கன்னா போதும், அந்த நாசில் புஷ் அவுட் பண்ணி அவ்வளோ அழகாக வந்துடும். ஸோ இதை வந்து ஒரு பெரிய டம்ளர், கிளாஸ் டம்ளர், எந்த டம்ளருக்குள்ளேயாவது பாத்திரத்தில் வச்சு நம்ம செஞ்ச ஃப்ராஸ்டிங்கை ஷிஃப்ட் பண்ணணுங்க. நான் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்தது டெக்ஸ்சர், சரின்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போட்டேன். நல்லா கெட்டியமாக இருக்க மாதிரி தான் இருந்தது. எடுத்து போட்டால் தோசை மாவு கன்சிஸ்டன்சி. வாட் டு டூ, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீமும் நான் வாங்கலை. செஞ்சுட்டு இருந்தப்பவே லேட் ஆகிடுச்சு. பர்த்டேக்குள்ளே டக்குன்னு செஞ்சிடணும்னு நினச்சேன். அழகாக சொதப்பல் ஆரம்பிச்சிது. ஸோ இதுக்காக ஸ்பெஷலாக டர்னிங் டேபிள்லாம் எடுத்து வச்சு கேக் நவுறாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு யூஸ்வலாக எல்லா கேக்ஸுக்கும் பண்ணுற மாதிரி அந்த க்ரீமெல்லாம் கீழே தடவி ஜோக் பண்ணி கேக்கை ஃபஸ்ட் லேயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது ஈஸியாக அவ்வளோ அழகாக ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருந்தது. பிளேட்டுக்கு ஏற்ற சைஸுக்கு கட் பண்ணியாச்சு நம்ம கேக்கையும். ஸோ எடுத்துகிட்டு அந்த கேக்கில் அவ்வளோ ஸ்வீட் இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த கொஞ்சம் பவுடர் சுகரை தண்ணியில் கலந்து வச்சுக்கணும். ஸோ இந்த சுகர் சிரப்பை எல்லா லேயர்ஸ்க்கு நடுவுலையும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த ஒரு மாய்ஸ்ட் தரும். ஸோ ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும் கேக் அப்போ தான். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டால் என்னடா அழகாக ஹோல்ட் பண்ணுதே ஷேப்பன் நினச்சினே இருந்தேன். நீங்களே பார்ப்பீங்க, என்னமோ அப்படியே ஐஸ்கிரீமே உருகி ஊற்றுன மாதிரி இருக்கும். பட் அந்த டெக்ஸ்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ ரிச்னஸ்
சிச்சுவேஷன் சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டுக்கு ஒரு குறைச்சலும் இல்லைங்க. இந்த கன்சிஸ்டன்சி தான் பிரச்சனையே எப்பயுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபால்ட் ஆகி போச்சு. இவ்வளோ வருஷமாக ஆர்டர் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணின்னு இருந்தேன் ஆர்டர் வீடியோஸ்க்கெலாம் இந்த மாதிரி மிஸ்டேக் ஆனதே கிடையாது. பட் செகண்ட் லேயர் இப்போ பார்த்தீங்களா, சுகர் சிரப் போடுறேன், அது பாட்டு லைட்டாக ஸ்லோ மோஷனில் நவுந்து போயிட்டே இருந்தது. பட் நம்மளால் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறமா வெள்ளம் எப்பயோ கரையை தாண்டி போயிடுச்சுன்ற மாதிரி சுச்சுவேஷன். ஸோ அதனால் மேலே இருந்த இன்னும் கொஞ்சம் தோசை மாவையும் எடுத்து, தோசை மாவில் க்ரீமையும் எடுத்து ஆட் பண்ணி முடிச்சாச்சுங்க நம்ம ரெட் வெல்வெட். சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம சொதப்பின ரெட் வெல்வெட் இது தான். ஸோ மேலும் இதேமாரி பர்பிள் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ், சொதப்பல்ஸ் இது எல்லாத்தையும் உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம பண்ண பர்த்டே கேக். சக்ஸஸ்ஃபுல்லி எப்படி சொதப்பிருக்குன்றது நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் கேக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக மெத்துன்னு வந்தது. ஸோ மறக்காமல் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் கரெக்டாக வரும். ஒரே இன்க்ரீடியன்ட்டு நான் மாற்றி போட்டதுனால இவ்வளோ பிரச்சனை. ஸோ பேக்கிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எத்தனை வாட்டி பண்ணாலுமே சரி, ஒரு சில வாட்டி சொதப்போம். பட் நம்ம தான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ மறக்காமல் நான் இதுக்கு முன்னாடி செஞ்சது இல்லாமல் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் இதேமாதிரி பர்பிள் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ், ஆர்டர் வீடியோஸ், vlog இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீஸ் இலுமினேட் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சஞ்சய் சந்துரு, நம்ம ப்ரீஸ் இலுமினேட் பேஜ்க்காக. ஓகேவா? பை பாய்.